குடிலில் பறவைகளின் டூர். பறவைகளோட ஊர்ல ஆகாயம் ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. ஊரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா குளிர்காத்து மரத்துல இருக்கிற இலைகளை எல்லாத்தையுமே உதுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. மெதுவா சூரியன் இப்பதான் மலைகளுக்கு பின்னாடி இருந்து வந்துகிட்டு இருந்தான். புஜ்ஜிக்குருவி அவ வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு கல்லு மேல உட்காந்துக்கிட்டு ரொம்பவும் வெறுப்பா இருந்தா. அம்மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. ஸ்கூலும் இல்ல, ஹோம்ஒர்க்கும் இல்ல, நாம வெளியில எங்காச்சும் போயிட்டு வரலாமா? துணிக்குருவி வாசல் பெருக்கிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே, எங்க போறது புஜ்ஜி? குளிர்காத்து எப்படி வீசுதுன்னு பார்த்தல, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கோ. நேத்து மஹி தாத்தா கொடுத்தாருல அந்த புத்தகத்தை படிப்போம். என்னம்மா இது, எப்பவுமே வீட்டில தான் இருக்கணுமா? பக்கத்து வீட்டு சின்ன இருக்கால, அவன் நேத்து அவங்க அம்மா கூட சேர்ந்து மலைக்கு போனானாமா. அங்க பனி பொழியுதாமா. பார்க்க அழகா இருந்துச்சுன்னு என்ன சொல்லி வெறுப்பேத்துனா. அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் தெரியுமா? பனி பொழியுதா? உண்மையாவா? நம்ம ஊரு மலை மேல என்னைக்குமே பனி பொழிஞ்சு நான் பார்த்ததே இல்லையே. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருந்து சிச்சு காக்கா ரொம்பவும் திமிரா கழுத்துல ஒரு சிகப்பு கலர்ல ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டு அந்த பக்கம் வந்துச்சு. அட ஆமாட்டோனே, நேத்து நம்ம ஊரு மலைக்கு நானும் என் பிள்ளையும் சின்னவும் போயிருந்தோம். அங்கிருந்து அந்த நீலகிரி மலையை பார்த்தா மலையே சரியா தெரியல, ஒரே பனிமூட்டமா இருக்கு. அங்க பனி வேற சொட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு, நான் பார்த்தனே. அப்போ புஜ்ஜி ரொம்பவும் ஆர்வமா, பாத்தியாம்மா, சிச்சு அத்தையே சொல்றாங்க, அப்ப அங்க பனி பொழியும் தானே. அம்மா ப்ளீஸ்மா, நம்ம போயிட்டு வரலாமா? நம்ம மட்டும் இல்லம்மா, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம். ஆனா இந்த குளிர்ல டூர் போறதுன்னா ரொம்ப கஷ்டமாச்சே. அவ்வளோ தூரம் நம்மளாலே நடக்க முடியாது. பாவம் பிள்ளைங்க எப்படி நடப்பாங்க? அது உண்மைதான் டோனி. நேற்று கொஞ்ச நேரம் போகிறதுக்கே என் ரெக்கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வண்டி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போதான் அந்த பக்கமாக குஹுவாத்து அதோட பஸ்ஸை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. அது பறவைங்களுக்காகவே செஞ்சிருக்கிற ஒரு சின்ன பஸ். அதுக்கு கலர்ஃபுல்லாக பெயிண்ட்டும் அடிச்சிருந்துச்சு. கிக் கிக், வழியை விட்டு நகருங்க, புது பஸ் வருது பார்த்து. அட குஹு ஆண்டி, பஸ் எடுத்துக்கிட்டு நீங்க எங்க போறீங்க? என்னையும் ஏத்திக்கோங்க. அப்போ குஹுவாத்து ஜன்னலை இறக்கி புஜ்ஜிய பார்த்து, எங்கேயும் போகல புஜ்ஜி, இது ட்ரையல் தான். நான் புது பஸ்ஸை ட்ரையல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பஸ்ஸுக்குள்ள சாஃப்டா சீட் இருக்கு, குளிராம இருக்க ஹீட்டரும் போட்டு வச்சிருக்கேன். அதை கேட்டது சிச்சு காக்காவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. புது பஸ்ஸா, டூர் பஸ்ஸா? அப்படின்னா ஒன்று பண்ணலாமா குஹு? நீ எங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த நீலகிரி மலைக்கு போறியா? உனக்கு ட்ரையல் ஓட்டின மாதிரி இருக்கும், எங்களுக்கு டூர் போன மாதிரி இருக்கும். பெட்ரோல் செலவு நான் கொடுக்குறேன். இல்லை எல்லாரும் கொடுப்பாங்க. இது நல்ல ஐடியா. நானும் ரொம்ப லாங் ட்ரிப்பு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க எல்லாரும் ஏறுங்க, போலாம் போலாம். ஐயா, டூர் போறோம் டூர் போறோம். அம்மா வாமா, அதான் அங்க போக பஸ் கிடைச்சிச்சுல. சரி சரி, ஆனா நாம மட்டும் போக வேண்டாம். மகிக்கழுகு, சோட்டுக்கிளி, லூசிபுரா எல்லாரையுமே கேட்கலாம். அப்படியே சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம். அங்க போய் நல்லா சுட சுட சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. 1/2 மணி நேரத்துல எல்லாரும் டூர் போறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் டூர் போறதுக்காக வந்து நின்னுக்கிட்டு இருக்கும்போது மகிக்கழுகு ரொம்பவும் கம்பீரமா அங்க இருக்கிற எல்லாரையுமே பார்த்து, எல்லாரும் கேளுங்க, நாம போறது டூர் மட்டும் இல்ல, நாம போறது மலைப்பகுதி. அங்க குளிர் அதிகமா இருக்கும். எல்லாரும் ஸ்வெட்டர் ஸ்கார்ஃப் எடுத்துக்கோங்க. அப்படியே துணி சோட்டு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் தேவையானதை எடுத்துக்கோங்க. நான் ஸ்பெஷல் வெஜ் பிரியாணி பண்ணி கொடுக்குறேன். அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் நல்லாவே மலை ஏறுவீங்க. சரி சிச்சு, நான் பாயசம் செய்கிறேன். லூசி, நீங்க போய் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நான் காய்கறி வெட்டுறேன். பன்னு, அந்த கத்தி கொண்டு வாடா. அப்படி எல்லாருமே பஸ்ஸில் ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. பெரியவங்க எல்லாரும் முன்னாடி உட்காரும்போது சின்ன பன்னு புஜ்ஜி 3 பேர் பின்னாடி கண்ணாடி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் முன்னாடி சிச்சு காக்கா உட்காந்துக்கிட்டு ரொம்பவும் சத்தமா, நான் தான் கண்டக்டர், டிக்கெட் டிக்கெட் அப்படின்னு சொல்ல, பிக் பிக், வண்டி கிளம்ப போகுது, எல்லாரும் உட்காந்துட்டீங்களா? வண்டியும் கிளம்புச்சு. வண்டி அங்கிருந்து போகும்போது மரத்துல மலை மேல இருக்கிற பனிகளை பார்க்கும்போது எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா பஸ்ஸுக்குள்ள ஹீட்டர் இருக்கிறதுனால அங்க குளிராம கதகதப்பா தான் இருந்துச்சு. அம்மா, அங்க பாத்தியா வெளியே எவ்வளவு பனி பொழியுதுன்னு? மரம் எல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கு. ஆனா நாம
பஸ்ஸுக்குள்ள நல்லா கதகதப்பா இருக்கும். அப்போ சிச்சு காக்கா அந்த குளிர் தாங்க முடியாம பாட்டு பாட ஆரம்பிச்சா. கையில ஒரு குச்சிய பிடிச்சுக்கிட்டு, குளிருது குளிருது, ரொம்பவே குளிருது, சீக்கிரமா போகணும், ஹீட்டரை போடணும். சிச்சு, இந்த பாட்டு நல்லா இல்ல, கேட்க ரொம்ப கேவலமா இருக்கு. வேற ஏதாவது நல்ல பாட்டு பாடலாம்ல? ஆ, சரி சரி, சூடான பஜ்ஜி, தொட்டுக்க சட்டனி, இது எப்படி இருக்க? எல்லாரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பஸ் நீலகிரி மலைக்கு மேல போய் நின்னுச்சு. அங்க ஒரு அழகான மைதானம் இருந்துச்சு. சுத்திலும் பனிமலை, நடுவுல ஒரு புல்வெளி, பனியால புல்லெல்லாம் நனைஞ்சிருந்துச்சு. பக்கத்திலேயே ஒரு பெரிய அருவியும் இருந்துச்சு. ஸ்டாப் வந்துருச்சு, எல்லாரும் இறங்குங்க, பார்த்து கால் வழுக்க போகுது. எல்லாரும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்குனாங்க. இது வரைக்கும் கதகதப்பா இருந்தவங்க மேல இப்போ சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சு குளிர்ச்சு. அட, இவ்வளவு சீக்கிரம் பசிக்குது. துணி, முதல்ல நீ அடுப்ப பத்த வை, நான் சமைக்கிறேன், என்னால பசி வர தாங்க முடியாது. அப்படி எல்லாரும் சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சாங்க. மஹிகுஹு 2 பேருமே போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க. சிச்சு காக்கா சோட்டுக்கிளி 2 பேர் காய்கறி நறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. துணி அடுப்ப பத்த வச்சு சமைக்க ஆரம்பிச்சான். பசங்களான சின்ன பன்னு புஜ்ஜி 3 பேரும் அங்க இருக்கிற பனியோட விளையாட ஆரம்பிச்சாங்க. புஜ்ஜி, பன்னு, இங்க பாருங்க, பால் போடுற, கேட்ச் பிடிங்க. ஆனா புஜ்ஜி அங்கிருந்து நகர்ந்து நின்னு, நான் பிடிக்கலையே, நான் விட்டுட்டேனே, டேய் ஒழுங்கா குறி பார்த்து போடுறத கத்துக்கடா. இரு, இந்த தடவை பெரிய பந்து போடுறேன். அப்படி பசங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது பெரியவங்க எல்லாரும் சமையல் வேலையில முழுகி இருந்தாங்க. டோனி, பாத்தியா, நான் காய்கறியை இவ்வளவு வேகமா வெட்டிட்டேன். என் கத்தியும் நானும் அந்த அளவுக்கு ஷார்ப்பு. பார்த்துச்சிச்சோ, கையில வெட்டுப்பட்டுச்சுன்னா அப்புறம் அது வெஜ் பிரியாணியா இருக்காது, நான்வெஜ் பிரியாணி ஆயிடும். கொஞ்ச நேரத்துல சுட சுட வெஜ் பிரியாணியும் சுட சுட பாயசமும் தயாராச்சு. அந்த மலையில குளிருக்கு நடுவுல சுட சுட ஆவி பறக்கிற அந்த சாப்பாடை பார்த்ததும் எல்லாருக்கும் சாப்பிடணும் போல தோணுச்சு. வாங்க வாங்க, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். பசங்களா, கைய கழுவிட்டு வாங்க. எல்லாரும் ரவுண்டா உட்காந்துக்கிட்டு இலையில பிரியாணி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சிச்சு காக்கா அந்த பிரியாணியை சாப்பிட்டு, டோனி, பிரியாணி சூப்பரா பண்ணிருக்க. நான் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன். இருந்தாலும் நான் காய் வெட்டி கொடுத்ததுனால இந்த பிரியாணி டேஸ்டா தான் வந்திருக்கு. டோனி சிரிச்சுக்கிட்டே, சரி சிச்சு, நீ செஞ்சிருந்தா இதை விட நல்லாவே தான் செஞ்சிருப்ப. அம்மா, பாயசமும் சூப்பரா இருக்குமா. இந்த குளிர்ல இனிப்பா பாயசம் சாப்பிடும் போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் மலையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெயில் படப்பட அந்த மலை மேல இருக்கிற பனியெல்லாம் உருகி போய்கிட்டு இருந்துச்சு. சரி, நாம எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? குஹு, உன்கிட்ட கேமரா இருக்குல்ல, எங்க எல்லாரையுமே ஒரு போட்டோ எடு. இருக்கு. எல்லாரும் பஸ் கிட்ட வந்து நில்லுங்க, பஸ்ஸோட சேர்த்து உங்க எல்லாரையும் போட்டோ பிடிக்கிறேன். எல்லாரும் பஸ் கிட்ட வந்து நின்னாங்க. ஆனா சிச்சு காக்கா மட்டும் போஸ் கொடுக்குற அப்படிங்கிற பேருல ஒத்த காலை தூக்கி ஒத்த ரெக்கையை தூக்கி வித்தியாசமா இருந்துச்சு. எல்லாரை விடவும் நான் தான் அழகா இருக்கணும். நீ எப்படி நின்னாலும் காக்கா மாதிரி தான் இருக்க போற, நில்லு, அசையாத. குஹுவாத்து போட்டோ எடுத்துச்சு. கொஞ்ச நேரத்துல சாயந்தர நேரமும் ஆச்சு. உடனே பனி விழுறது அதிகமா இருந்துச்சு. வாங்க வாங்க, இருட்டாக போகுது, பனியும் அதிகமா ஆயிக்கிட்டு இருக்கு. பஸ் இருக்கிறதுனால சேஃபா நாம வீட்டுக்கு போயிடலாம். அப்படி எல்லாருமே மறுபடியும் பஸ்ஸில் ஏறி உக்காந்தாங்க. பஸ்ஸுக்குள்ள ஹீட்டர் போட்டிருந்ததுனால கதகதப்பா இருந்துச்சு. எல்லாரும் டயர்டா வேற இருந்தாங்க. புஜ்ஜி அவங்க அம்மா மடியில படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டா. அப்போ புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, ரொம்ப தேங்க்ஸ் குஹு ஆண்டி, மறுபடியும் எப்போ இப்படி வர போறோமோ. குஹுவாத்து ரொம்பவும் சந்தோஷமா, யூ ஆர் வெல்கம் புஜ்ஜி, மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலாம். பனி அதிகமா பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் கதகதப்பா பஸ்ஸில் அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. பஸ்ஸை விட்டு இறங்குனதும் சிச்சு காக்கா துணியை பார்த்து, டோனி, மிச்சம் இருக்கிற பிரியாணியை கூட ராத்திரிக்கு சமைக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. இந்தா, இதில் பிரியாணி இருக்கு, எடுத்துட்டு போ. ஆனால் காலையில் என்னோட டிஃபன் பாக்ஸ் எனக்கு திரும்ப வந்துடணும். அப்படி அந்த குளிர்காலத்தில் அவங்க போன டூர் அவங்களுக்குள்ள இருக்கிற உறவை இன்னும் அதிகமாக பலப்படுத்துச்சு. பறவைங்களோட ஊரில் அன்னைக்கு சாயந்தர நேரம் ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல மஹிக்கழகு, குஹுவாத்து, சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா, லூசிபுரா, துணிக்குருவி இருந்தாங்க. அதே மாதிரி பசங்களான பன்னு, சின்னு, புஜ்ஜி 3 பேருமே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணி உற்சாகமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுக்குங்க, நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். நம்ம தெலுங்கானாலேயே பெரிய பண்டிகை நாள், சம்மக்கா சாரலக்காவோட திருவிழா நடக்குது. நம்ம எல்லாரும் நாளைக்கு அங்க ஒன்னா சேர்ந்து போலான்னு என்னுடைய ஆசை. அதை கேட்டு லூசிபுரா கொஞ்சம் பதட்டமா, மை காட், மேடாரம் திருவிழாவா?
உனக்கு என்ன பைத்தியமா? அங்க திருவிழா நடக்குதுன்னா நிறைய பேரு கூட்டம் கூட்டமா வருவாங்க. அந்த கூட்டத்துல நம்ம போய் மாட்டிக்க மாட்டோமா? குழந்தைங்க வேற இருக்காங்க, தூளோ துப்பட்டியுமா இருக்கும். அட துணி, உண்மைதான். அவ்வளோ பெரிய திருவிழா நடக்குது அப்படின்னா அங்க ஜனங்களே நிறைய இருப்பாங்க. நம்ம பறவைங்க வேற கூட்டத்துல போய் மாட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டம் இல்ல? குழந்தையும் குட்டியுமா இருக்கும், நம்ம போகணுமா? அதை கேட்டு சிச்சு காக்கா, ஐயோ சோட்டு, லூசி, நீங்க எதுக்காக இவ்ளோ பயப்படுறீங்க? திருவிழா அப்படின்னா அது நம்மளோட சம்பிரதாயம். நம்ம அங்க போக ஆசைப்படணுமே தவிர பயப்படக்கூடாது. அது மட்டுமா, அங்க வெள்ளத்தோட பிரசாதம் கொடுப்பாங்க. அப்போ மகிக்கழுகு, எல்லாரும் நிறுத்துறீங்களா? சிச்சு சொல்ற மாதிரி அது திருவிழா மட்டும் இல்ல, அது நம்மளோட சம்பிரதாயம். அங்க போறதுக்கு யாருமே பயப்படுறது வேண்டாம். நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு போலாம். ஒரு நாள் பாத்துக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா போலாம். அந்த சம்மக்கா சாரலம்மா நம்மள காப்பாத்துவாங்க. அம்மா, யாருமா அந்த சம்மக்கா சாரலக்கா? தேவதைங்களா? எல்லாரும் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியான கேள்வியை கேட்ட புஜ்ஜி. எல்லாருமே உக்காருங்க. பசங்களா, உங்களுக்கு சம்மக்கா சாரலம்மாவோட கதையை சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. பசங்க மகிக்கழுகு பக்கத்துல போயிட்டாங்க. பெரியவங்களும் கவனமா கேட்டாங்க. சுமார் வருஷத்துக்கு முன்னாடி மேடாரம் அப்படிங்கிற இடத்த கிரிஜருங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கிரிஜருங்க கந்தாயம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஏழைங்க ஆனதுனால காசு கட்ட அவங்களால முடியல. மேனராஜு அப்படிங்கிற கிரிஜனரோட பொண்ணு தான் சம்மக்கா. அவங்க பொண்ணு சாரலக்கா. அவங்க சாதாரணமான பொம்பளைங்க இல்ல, சக்திசாலி பொம்பளைங்க. தாத்தா அவங்க ஃபைட்டிங் பண்ணாங்களா? ஆமா சின்னும். காத்தக்கரோட சைன்யம் கிரிஜருங்க மேல யுத்தம் பண்ணும்போது சாரலம்மா கோவிந்தராஜ் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜனங்களுக்காக உயிரையே விட்டாங்க. இப்படி யுத்தம் பண்ணி காட்டுக்குள்ள போய் மாயமா மறைஞ்சிட்டாங்க. ஜனங்க போய் அவங்கள தேடும்போது ஒரு மரத்துல குங்குமத்தோட அடையாளம் இருந்துச்சு. இருந்து கிரிஜருங்க அந்த காடை வனதேவதையா பூஜை பண்ணாங்க. அதே பூமியில பிறந்து அந்த பூமிக்காக உயிரை விட்ட தாயிங்க அவங்க. துணி அழுதுகிட்டே, குஹு, லூசி, நீங்க 2 பேரும் இத கேட்டீங்களா? அந்த மாதிரி தாயங்களை தரிசனம் பண்றதுக்கு நம்ம போனோம்ல, நம்ம போயிட்டு வரலாம். ஆமா துணி, மகி அவங்கள பத்தி சொல்லும்போது எனக்கும் போய் பார்க்கணும்னு தோணுது. ஆமா, ட்ரெஸ் கோட் என்ன? பட்டு புடவையா? ஏ லூசி, நம்ம என்ன ஃபேஷன் ஷோக்கா போறோம்? காலையில 5 மணிக்கு உங்க எல்லா பொருளுங்களையும் எடுத்து வச்சுக்குங்க. நான் ஒரு ஆட்டோவை கொண்டுட்டு வரேன். சீக்கிரமா கிளம்பி போயிட்டு வந்துடலாம். அடுத்த நாள் காலையில 5 மணி இருக்கும். அப்போ சிச்சு காக்கா ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. சிச்சு காக்கா ஆட்டோ டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிட்டு கீன்னு ஹார்ன் அடிச்சதும் எல்லாரும் வெளியில வந்தாங்க. டே சின்னு, அந்த அரிசி பருப்பெல்லாம் பின்னாடி வச்சிடுறா. துணிமணி எல்லாம் இப்படி சைட்ல வை. மகி, நீங்க வந்து முன்னாடி சீட்ல உக்காருங்க, வாங்க. குஹு ஒரு ஆட்டுக்குட்டியையும் ஒரு கோழியையும் கயிறு கட்டி இழுத்துக்கிட்டு வந்தா. சிச்சு, இவங்கள எங்க உட்காந்து சொல்ற? இவங்களும் நம்ம கூட வண்டியில வராங்களா? ஓ அப்படியா? திருவிழாவை பார்க்க இவங்களும் வராங்களா? சரி, இந்த ஆட்டுக்குட்டிய ஆட்டோ மேல ஏத்துங்க. பசங்க எல்லாம் மேல உக்காந்துக்குங்க, பெரியவங்க எல்லாம் உள்ள உக்காந்துக்குங்க. டே சின்ன, கோழிய கட்டியா புடிச்சுக்கடா. மே மே என்னை விட்டுடுங்க அப்படின்னு கத்துச்சு அந்த ஆடு. ஆட்டுக்குட்டி, நீ கத்தாத ப்ளீஸ். உனக்கு திருவிழால நல்ல புல்லு வாங்கி கொடுக்கறேன். லூசி பெரிய சூட்கேஸ பிடிச்சுக்கிட்டு, ஏ சிச்சு, என்னோட சன்கிளாஸ், மேக்கப் கிட் எல்லாமே இந்த பெரிய பெட்டியில இருக்கு. இந்த பெட்டியை டிக்கில வைக்கிட்டா? லூசி, நம்ம என்ன 10 நாளா இருக்க போறோம்? ஒரு நாள்லயே போயிட்டு வந்துட போறோம். உனக்கு தேவையானது மட்டும் ஒரு சின்ன பேக்ல வச்சுக்கோ, பெட்டியெல்லாம் வேண்டாம். எல்லாரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க லக்கேஜ் எல்லாத்தையுமே அதே ஆட்டோல வச்சுக்கிட்டு ஆட்டோல எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துக்கிட்டாங்க. தாத்தா, திருவிழா நடக்கிற இடத்துக்கு ரொம்ப தூரம் போகணுமா? இல்ல சோட்டு, இங்கதான். நம்ம காட்டு வழியா போலாம். அங்க இருக்கிற நேச்சர் எல்லாம் நம்ம பாத்துக்கிட்டே போலாம். நம்ம எல்லாரும் இந்த ஜம்ப் பண்ணா ஆத்துல குளிச்சிட்டு போனோம். அப்பதான் நம்மளோட பாவம் எல்லாம் இந்த தண்ணியிலேயே கரைஞ்சு போயிடும். லூசி தண்ணிய பார்த்து, ஐயோ, இந்த தண்ணிய பார்த்தா சேறு தண்ணி மாதிரி இருக்கு. மினரல் வாட்டர் இல்லையா குளிக்க? இங்க பாரு லூசி, நீ ரொம்ப பண்ற. பக்தியோட போனா எல்லாமும் சரியாயிடும். எல்லாரும் உடனே இறங்கி குளிச்சாங்க. அதுக்கப்புறம் திருவிழா தெருவுல நடக்க ஆரம்பிச்சாங்க. அங்க நிறைய கடைங்க இருந்துச்சு. அட, எவ்வளவு பொம்மைங்க இருக்கு. அம்மா, திருவிழா முடிஞ்சு போகும்போது பொம்மை வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் அப்புறம். முதல்ல நம்ம சாமிய தரிசனம் பண்ண வந்திருக்கோம். முதல்ல போய் சாமிய கும்பிடலாம். ஒரு கடையில ஒரு குருவி பெரிய பெரிய வெள்ளத்தை வித்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு கடையில ஒரு குயில் பூமாலைய வித்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு கடையில இன்னொரு குருவி வளையல் வித்துக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு, அந்த பால் கடையில வெல்லம் இருக்கு, வா. வெல்லம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, போய் வாங்கிக்கலாம். சிச்சு கடைக்கிட்ட போய், ஏங்க, அந்த வெல்லத்துக்கு எவ்வளோ?
நாங்க நிறைய பேர் வந்திருக்கோம், ஹோல்சேல்ல வாங்குறோம், குறைச்சு கொடுங்க. அந்த பறவை வெள்ளத்தை எடை போட்டு கொடுத்துச்சு. எதுவும் பேசவே இல்ல, வேலைய மட்டும்தான் பார்த்துச்சு. கோயிலுக்கு வர பக்தர்களுக்காக பூ மாலைய அழகா கட்டி வச்சிருக்காங்க. மாலை ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா, அந்த பூமாலை ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க போய் சாமிக்கு தேவையான மாலை வாங்குங்க. ஏய், அங்க பாத்தீங்களா அந்த வளையல் கடையில வளையல் எவ்வளவு நல்லா இருக்கு, வாங்கணும். சாமியோட தரிசனம் ஆனதுக்கு அப்புறம் ஷாப்பிங் பண்ணலாம். முதல்ல சாமியோட வேலை, அதுக்கப்புறமா தான் நம்மளோட வேலை. அந்த ஆட்டுக்குட்டி கோழிய பார்த்து பத்திரமா புடிச்சுக்குங்க. எல்லாரும் கடைசியில சாமி கும்பிடுறதுக்காக போனாங்க. மஞ்சள் குங்குமத்தோட அலங்காரம் பண்ணிருக்கிற சாமிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. அப்போ டுனி சாமிங்க கிட்ட, சம்மக்கத்தாயி, சரளக்கத்தாயி, என் குழந்தை புஜ்ஜிக்கு உடம்புக்கு முடியாத இருக்கும்போது உங்களுக்கு நான் வேண்டிக்கிட்டேன், என் புஜ்ஜிக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஈடா வெள்ளத்தை கொடுக்கறேன் அப்படின்னு. ஓஹோ, துலபாரமா? ஏ சின்னு, முதல்ல அந்த தக்கடிய கொண்டு வாடா. ஒரு பக்கம் புஜ்ஜிய உட்கார வச்சு இன்னொரு பக்கம் வெள்ளத்தை தூக்கி வைங்க. எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் தராசுல புஜ்ஜி உக்காந்துக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் டுனி வெள்ளத்தை வச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு காக்கா அதை பார்த்து, அட என்ன துணி, உன் பொண்ணை பார்த்தா ரொம்ப மெலிசா இருக்கா, ஆனா வெள்ளம் இன்னும் பத்தல. என்ன புஜ்ஜி, காலையில கல்ல ஏதாவது முழுங்கிட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லத்த, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். சோ, இன்னொரு வெள்ளத்தை வை, சரியாயிடும். கடைசியில எடை சரியா இருந்துச்சு. துணி அந்த வெள்ளத்தை அங்க இருக்கிற பக்தர்களுக்கு கொடுத்தா. எல்லாரும் அந்த அம்மனை கையெடுத்து கும்பிட்டாங்க. நீ உன்னோட வேண்டுதல் நிறைவேற்றியாச்சு. அந்த சம்மக்கா சரளக்காவோட ஆசீர்வாதம் நம்ம கிராமத்து மேல எப்பவுமே இருக்கும். அன்னைக்கு மதிய நேரம் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுல ஒரு நல்ல இடமா பார்த்து பறவைங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க கொண்டு வந்திருந்த அடுப்பை ஏத்துனாங்க. சமையல் வேலைய தொடங்குனாங்க. எல்லாரும் ரொம்ப சோர்வா இருக்கீங்க, இப்போ கமகம வர மாதிரி சமையல செய்யலாம். நீ புளியோகரை செய். சோட்டு, நீ காய்கறி எல்லாம் அரிஞ்சு கொடு. இந்த கோழி ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் என்னமா குடுக்கறது? ஏய், இன்னைக்கு அதுங்களுக்கும் நம்ம கூடிய சாப்பாடு தான்டா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வெஜிடேரியன், நம்ம கூட உக்காந்து அதுங்களும் சாப்பிடுங்க. ஜோ, ஆமா, நான் என்ன பண்றது? நீ இலைங்கள ரெடி பண்ணு, சாப்பிடுறதுக்கு நேரமாச்சு. எல்லாரும் சமையல செஞ்சு முடிச்சாங்க. வடை பாயசத்தோட சேர்ந்து ஒரு விருந்து ஏற்பாடு நடந்துச்சு. எல்லாரும் சில்லுன்னு வீசுற காத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ருசி எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த காட்டுக்குள்ள சாமி பிரசாதம் சாப்பிடுறதுக்கு அற்புதமா இருக்கு. இங்க இருக்கிற பறவைங்க நம்மள மாதிரி இருக்குங்கல்ல. பாத்தீங்களா, அந்த பறவை எல்லாருமே ஒத்துமையா ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. நம்மளும் அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். கலர் கலரா ராட்டனம் சுத்துது, நம்ம போய் அதுல உக்காந்துக்கலாமா? சாப்பிட்ட உடனே போய் உக்காந்தா அதுக்கப்புறம் கக்கிடுவேன். சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் போலாம். சாயந்தரம் 5 மணி சூரியன் முழுகிற நேரத்துல கோவில் விளக்கால அலங்காரம் செஞ்சிருந்துச்சு. எல்லாரும் பொருட்களை எடுத்து ஆட்டோல வச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை இல்லாம தரிசனம் முடிஞ்சது. துசி, துணி, நீங்க எவ்வளவு பயந்துகிட்டு இருந்தீங்க, இப்ப பாத்தீங்களா? ஆமன் துணி, இந்த கடவுளோட வைப்ரேஷனே வேற மாதிரி. நம்ம டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம மனசு குளிர்ச்சியா இருக்கு. இந்த கோயில்ல வாங்கின வளையல் எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, வளையல் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் 4 நாளுக்கு முன்னாடியே வந்துடணும். ஆமா ஆமா, 4 நாளைக்கு முன்னாடி வரணும்னா லாரியை தான் கொண்டு வரணும். சரி சரி, நம்ம எல்லாரும் பார்த்து பத்திரமா ஊருக்கு கிளம்பலாம். டிரைவர் சிச்சு, வண்டி எடு. சிச்சு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சா. அப்ப எல்லாரும் ஆட்டோல உட்காந்துக்கிட்டே அந்த அம்மனை பார்த்துக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு மனசுல ஒரு நிம்மதியோட ஊருக்கு திரும்ப போய்கிட்டு இருந்தாங்க. ஆட்டோ காட்டு வழியில அந்த நிலாவோட வெளிச்சத்துல வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பக்தியும் ஒற்றுமையும் இருந்தா எல்லாரும் தைரியமா எங்க வேணும்னாலும் போகலாம். நம்மளுடைய வரலாறை பத்தி நாமளும் தெரிஞ்சுக்கலாம்.